ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மிசு ஃப்ரம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ரெட் அவல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். 7 months ப்ளஸ் பேபிஸ்க்கு நம்ம இதை கொடுக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அவல் வந்து 4 5 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். என்னோடய பேபி சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறதா இருந்தால் ஜஸ்ட்டு 2 ஸ்பூன் மட்டுமே ஆட் பண்ணி பாருங்கள். இது நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி கிளியர் வாட்டர் வர வரைக்கும். தென் நம்ம வந்து 1 dates வந்து சீட் எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஒரு 1/2 an hour வந்து ஊற விட்டுடலாம். இப்போ நான் ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன். அந்த ஆப்பிளில் ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி அதில் தோல் எடுத்துகிட்டு சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது ஊறிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி உடையிற அளவுக்கு ஊறி இருந்ததுன்னா குக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். 1/4 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் கூடவே வந்துட்டு 1/4 ஸ்பூன் வந்து நட்ஸ் பவுடர் போட்டுக்கோங்க. அது கூடவே வந்துட்டு போஹா அண்ட் டேட்ஸ் ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு 1 or 2 minutes நல்லா ஹீட் ஆகுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆப்பிளோ இல்லை எது வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் துருவி போட்டுக்கோங்க, இந்த மாதிரி போடக்கூடாது. இதே ஃப்ரூட்ஸாக இருந்ததுன்னா நம்ம கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா சீக்கிரமாக அதெல்லாம் வந்து வெந்துடும். அது கூடவே தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கொதி வந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்வீட்னஸ்க்காக பனக்கற்கண்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா இல்லை. அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஃபுல்லாக மூட வேணாம். அதுக்கப்புறம் ஒரு 10 minutes கழிச்சு பார்க்கலாம். 10 minutes கழிச்சு இது சூப்பராக ரெடி ஆயிரும். செம்ம ஸ்வீட்னஸாக இருக்கிறதுனால இது எல்லா பேபிஸ்க்குமே கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி நம்ம மேஷ் பண்ணிவிட்டு நம்ம பேபிஸ்க்கு கொடுத்துடலாம். இது வந்து நம்ம ஒயிட் டவுல்லையும் நம்ம பண்ணலாம், பட் ஆனால் வந்து ரெட் டவுல் வந்து அதை விட்டு ரொம்ப நல்லது. ஸோ நம்ம ரெட் டவுலில் பண்ணியிருக்கோம். நீங்களும் உங்கள் பேபிஸ்க்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.